ஈர்ப்பு விதி மூலமா கார் எப்படி வந்து நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. நமக்கு என்ன கார் வேணும் அப்படிங்கிறது, என்ன பிராண்ட் வேணுமோ அதில தெளிவா இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் Volkswagen போலோ அப்படின்னா, அது என்ன மாடல், என்ன கலர், என்ன என்ன ஃபீச்சர்ஸு, பெட்ரோலா, டீசலா அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தெளிவா இருக்கணும் நம்ம. தெளிவா இருந்ததுக்கப்புறம் அத வந்து நம்ம அது வேணும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் கிட்ட கேட்கணும். ஸோ கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இயர்லி மார்னிங் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அந்த காஸ்மிக் எனர்ஜி அ ரொம்ப பரவி இருக்கும். அதுவும் இல்லாம டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. அந்த டைம்ல நம்ம அத மீன் பண்ணி கேட்கறப்ப, அத நம்ம கண்ண மூடி தியானம் பண்ணி கேட்கறப்ப, கண்டிப்பா வந்து அது பாசிபிலிட்டீஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதாவது டைமிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் ஆவறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய வந்து கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு தெளிவா இதுதான் வேணும் பிரபஞ்சமே அப்படின்னு நாம கேட்கணும். அதுக்கப்புறம் அதே நிலைமையிலே, அதே கண்ண மூடி, அதே தியானமான நிலைமையில, அது இருந்துட்டா அந்த கார் உங்ககிட்ட இருந்தா, நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அத ஃபர்ஸ்ட்டு உங் அ நீங்க கேட்டது கிடைச்சிரு உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. நீங்க அத எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அத எப்படி டச் பண்ணி எப்படி உட்காருவீங்க? அந்த ஃபீலிங்க வந்து நீங்க வந்து கொண்டு வரணும். உங்க மனசுல வந்து கொண்டு வரணும். இல்லாத ஒரு கார இருந்தா எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ, அந்த ஃபீலிங், அந்த வைப்ரேஷன் அதத்தாங்க நீங்க வந்து பிரபஞ்சத்துக்கு குடுக்க வேண்டியத குடுக்கணும். வித்தவுட் எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. ஒரு துளி கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. எப்படி வரும்? அப்படின்னு சந்தேகம் இருக்கக்கூடாது. மேபி உங்க அந்த நம்பர் பிளேட் கூட நீங்க டிசைட் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். இந்த மாரி பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஆழ்ந்த மூச்சு விட்டுட்டு, நீங்க வந்து அப்படியே லெட் இட் கோ விட்டுறணும். அவ்வளோதான். நம்ம திரும்பவும் அத பத்தி திங்க் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாரி பண்ணும்போது, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உடனே கார் வந்துராது. உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு இவன் கார் கேட்டுட்டான். இவனுக்கு கார் ஓட்ட தெரியுமா? அப்படின்னு பார்க்கும். ஓகே. ஆல்ரெடி உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும்னா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ அந்த டைமிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்துரும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கார் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இட வசதி இருக்கா? அப்படிங்கிறத வந்து பார்க்கும். வாடகை வீட்ல இருக்கீங்க, பாசிபிலிட்டீஸ் இல்லன்னா, உங்கள என்ன பண்ணும்னா, அந்த வாடகை வீட்லருந்து அந்த கார் வைக்கக்கூடிய அந்த ஷெட் இருக்கிற ஒரு வீட்டுக்கோ, இல்ல அது வந்து ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்னா, அது கார் வைக்கிற அளவுக்கு இருக்கிற இடத்துக்கோ உங்கள வந்து மாத்தும். சரி அது பாசிபிலிட்டீஸ் இல்லைங்க. எனக்கு வந்து வருமானம் கம்மி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன பண்ணும், உங்க வருமானத்த அதிகப்படுத்துறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய நபர்கள வந்து உங்கள அறிமுகப்படுத்தும். ஸோ இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு எல்லாமே அலைன்மென்ட் பண்ணதுக்கப்புறம் தான், உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.